செல்லூர் ராஜு. அன்பு டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான பயங்கரமான ஃபேமஸான ஒரு ஹெவி வெயிட்டை தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு காலத்தில் சோசியல் மீடியால வந்து பயங்கர கிண்டல் பண்ண மீம் டெம்ப்ளேட்டாக அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்களை வந்து பயன்படுத்தினாங்க. ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க. அழகிரி அவர்கள் மதுரையில பீக்ல இருந்த போதே அவரை எதிர்த்து அரசியல் செய்தவர் செல்லூர் ராஜு அப்படின்றத இவங்க எல்லாம் மறந்துடுறாங்க. ஸோ இது ஒரு பயங்கரமான இன்ட்ரோவா தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோசியல் மீடியால காமெடியா இருக்கலாம், ஆனா களத்துல சிங்கம் மாதிரி அழகிரியை எதிர்த்து ஆக்டிவா இருந்த போது எதிர்த்து அரசியல் செய்த செல்லூர் ராஜு அவர்கள் மதுரை மேற்கு தொகுதியிலிருந்து களமிறங்குகிறார். எதிர்த்து திமுகவின் ரகு பாலாஜி அவர்களும், நாம் தமிழரின் விக்னேஷ்குமார் அவர்களும், தாவேகாவின் எஸ்.ஆர். தங்கபாண்டி அவர்களும் களமிறங்கி இருக்கிறார்கள். இங்கே செல்லூர் ராஜு மீண்டும் வெல்ல வாய்ப்பு இருக்குதா? வணக்கம் சார், வெல்கம் டு த ஷோ. உங்களுடைய நம்பருக்கு நான் பார்க்கிறேன். அதாவது இதுல எப்படின்னா, இந்த செல்லூர் ராஜு அவர்கள் வந்து இது முதல்ல வந்து இந்த தொகுதியோட குணாதிசயம் என்னன்னா, இங்க வந்து 11 தேர்தலில் 8 தடவை இங்க அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. 77, 80, அதுக்கப்புறம் 91ல வந்து திரும்பவும் அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 தடவை ஜெயிச்சிருக்காங்கன்னே சொல்லணும். நான் 91ல வந்து 8 தடவை 91ல வந்து திருப்பி அதிமுக கூட்டணியில தான் அவர் ஜெயிச்சிருக்காங்க, காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கிறாங்க இங்க. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா 8 தடவை இங்க ஜெயிச்சிருக்க ஸ்ட்ராங் அதிமுக தொகுதி. நீங்க சொன்ன மாதிரியே வந்து செல்லூர் ராஜு வந்து நான் காமெடி தான்ப்பா, காமெடி பண்ணுவேன். அதை வந்து ஒரு பேட்டியில கூட அவர் சொல்லியிருந்தாரு. என்னங்க எல்லாரும் ஆமா, என்னங்க இப்படி எல்லாரும் ஒரு கிண்டல் பண்றாங்களே, அதுவும் ஒரு மாதிரி விளம்பரம் தானாங்க அப்படின்ட்டாரு அவரு. ஸோ அவர் அதை பத்தி கவலையே படலை. அப்படி ஒரு ஸ்போர்ட்டிவா, பட் ஆனால் களத்துல தீயா வேலை செய்யற குமாருக்கு பதிலாக தீயா வேலை செய்யற ராஜு அப்படின்னு சொல்லலாம். பிளஸ் வந்து நீங்க அழகிரி அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணி ஜெயிச்சவர் நீங்க. இப்போ அழகிரியோட கூடவே இருந்த திரு மன்னன் அவர்கள் நான் இந்த தடவை மதுரையில அதிமுகக்கு 10க்கு 10 வாங்க வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவரோட எதுக்கு சொல்ல வரேன்னா, அதனால ஒரு பெரிய இம்பாக்ட் வருமோ இல்லையோ, பட் ஆனால் வந்து அந்த ஒரு பாசிட்டிவிட்டி அவர்கிட்ட இருக்குங்க. ஓகேங்களா? அப்புறம் இன்னைக்கு வந்து ஐ திங்க் அழகிரியோட மகள் நினைக்கிறேன், அவங்க கூட சொல்லியிருக்காங்க 15 வருஷம் வனவாசம். அதாவது அங்கே வந்து ஒரு அதிருப்தி இருக்கு ஒன்று. பிளஸ் இது வந்து நம்ம முன்னாடியே சொல்ற மாதிரி தான், அதிமுக ஜெயிச்சால் ஒரு மந்திரியோட தொகுதி இது. ஸோ அதனால வந்து பல ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது களம் திரு செல்லூர் ராஜு அவர்களுக்கு தான் மிகுந்த சாதகம். நாம் தமிழர் கூட ஒரு நல்ல கேண்டிடேட் கொடுத்த மாதிரி தான் இருக்கு சார், போட்டிருக்காங்க. இங்க வந்து என்ன ஆகும்னா, நாம் தமிழரா ஆமா. ஸோ அதனால வந்து இங்க நாம் தமிழருக்கும், அதாவது இப்போ நம்ம அதாவது இன்னைக்கு வந்து எப்படின்னா ஒரு 20லேருந்து ஒரு 22% பிட்வீன் நாம் தமிழர் அண்ட் டிவிகே. பல தொகுதியில மதுரையில மாநாடு நடத்திய தாவேகா வந்து இங்க இம்பாக்ட் இருக்குமா? அது ஐ மீன் டெபாசிட் வாங்குமா? அப்படிதான் கேள்வி. டெபாசிட் இப்போ நம்ம எல்லா இதுக்கும் சொல்ற மாதிரி தான், ஃபாலோ அப் ஆக்ஷன் அங்க வந்து களத்துல வந்து இப்போ நீங்க வந்து செல்லூர் ராஜுலாம் வந்து அவருக்கு ஒரு பூத்துல எவ்வளவு வாக்குகள் வரும், அது தெரியும். ஆமா, அது வரைக்கும் அவர்லாம் வந்து களத்துல பணிபுரிஞ்சவர். இன்ஃபேக்ட் அந்த மதுரை ஏரியாக்கே இவர் தானே பாஸ். ஸோ அதனால வந்து தாவேகாவால ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. மாநாடு நடத்தினத்தினாலே வந்து அங்க வந்து ஒரு அப்படி பாத்தீங்கன்னா பாஜக வந்து மதுராந்தகத்துல ஜெயிக்கவா போறாங்க. அப்படி பிரதமரே வந்தாரு. நேர்களே, மதுரை மேற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் செல்லூர் ராஜு தன்னுடைய கோட்டையாகவும் அதிமுகவின் கோட்டையாகவும் எப்போதோ மாற்றிவிட்டார். சோ மீண்டும் அதிமுக இதை தக்க வைக்கத்தான் எல்லா வாய்ப்பு இருக்குது. எதிர்த்து போட்டியிடுவது திமுகவுக்கு டெபாசிட் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நாம் தமிழருக்கும் தாவேகாவுக்கும் இரண்டும் சேர்த்தாலே டெபாசிட் வருவதற்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் நம்மளுடைய அனாலிசிஸ் ஆகி இருக்கிறது. சோ செல்லூர் ராஜு அவர்கள் தன்னைத்தானே சிரித்து கொண்டு நான் காமெடி தான்ப்பா அப்படின்னு அவர் காமெடியா சொன்னாலும் களத்தில் தீயா வேலை செய்யும் குமார் அப்படின்ட்டு நம்ம பார்த்தசாரதி சார் ஒரு சர்க்காஸ்டிக்கா சொல்லியிருக்காரு. சோ அவர் தீயாக வேலை செய்வதால் அதிமுக மதுரை மேற்கை தட்டி தூக்கும், தக்க வைக்கும் இல்ல தட்டி தூக்கும் அப்படின்றதான் நம்மளுடைய அனாலிசிஸ் ஆக இருக்கிறது. சோ செல்லூர் ராஜு அவர்கள் அதிமுக ஆட்சி வந்தால் மீண்டும் மினிஸ்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற சைலண்ட் விஸ்பர்ஸும் நிச்சயமாக கை கொடுக்கும். சோ மதுரை வெஸ்ட்
செல்லூர் ராஜு அவர்கள் அதிமுக. இதுதான் நம்மளுடைய நம்பர்ஸாக இருக்கிறது. தேங்க்யூ சார். மீண்டும் இன்னொரு தொகுதியில் சந்திப்போம்.